நோம்புல நீயத்துன்னு வைக்கிறாங்கல்ல, நீயத்து வைக்கணும்னு இருக்கா நோம்புல? நீயத்துல என்ன? மனசால் நினைப்பது, இவ்வளவுதான் அர்த்தம். ஒரு காரியத்தை ஒன்று செய்யும் போது மனசால் நினைச்சுதானே சாப்பிடுறான், சகர் செய்யறான். சகர் செய்யும்போது எதுக்கு தூங்கிட்டு எந்திரிக்கிறான், அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு 3 மணிக்கு எந்திரிக்கிறான், 4 மணிக்கு எந்திரிக்கிறான், அல்லது முடிச்சுட்டே இருக்கிறான். இத்தனை நாள் அந்த நேரத்தில் சாப்பிட்டது இல்ல அவன், இன்னைக்கு என்ன செய்யறான், ரமலான் மட்டும் சாப்பிடுறான். எதுக்கா எந்திரிச்சு சாப்பிடுறான்? அவன் எல்லாருக்கும் மனசுல இருக்கிறது. பெண்கள் எதுக்கு சமைக்கிறாங்க? நம்ம நோன்பு வைக்கிறதுக்காக சமைக்கிறோம். சமைக்கும் போதே மனசுல எண்ணம் இருக்கிறது, பரிமாறும் போது எண்ணம் இருக்கிறது, நம்ம உட்காரும் போது அந்த எண்ணம் இருக்குது, சாப்பிடும்போது எண்ணம் இருக்கு. அதான் நீயத்து. நீயத்துனா என்ன? நம்ம நோன்பு வைக்கிறது என்கிறதை மனசால் முடிவு செய்வது. அது தினம் நினைக்கிறோம். தினம் நினைக்க மாட்டேங்க. உங்க கையில நினைச்சுட்டு தானே இருக்கிறீங்க. நம்ம விரும்பினா நினைப்பேன், விரும்பாட்டி நினைக்காம இருப்பேன்னு சொல்ல முடியுமா? நீங்க எப்போ வேணா நீங்க சாப்பிடணும் உட்கார்ந்துட்டீங்களோ, நீங்க நினைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நீயத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தினம் வைக்கணுமா, 30 நாள் வைக்கட்டுமா அப்படின்னு கிடையாது. எப்ப இது நோன்பு ஆவாதுன்னு கேட்டா, ரமலானே வச்சுக்கிறோம். ரமலான் என்ன செய்யறான், ஒருத்தன் ராத்திரி தூங்கும்போது என்ன முடிவு பண்ணிட்டான்னு கேட்டா, நம்ம வயிற்றோடியா இருக்க நாளைக்கு ஒரு நாள் நோன்பு விட்டுருவோம், நாளைக்கு பாத்துக்கிறோம் வச்சுட்டு படுத்துட்டான். படுத்த பிறகு காலையில சுபுஹ் தொழுகைக்கு தான் எந்திரிக்கிறான். சஹர் வக்து போயிடுச்சு. சஹர்ல தான் முடிவு செய்ய வேண்டிய நேரம். சுபுவுக்கு முன்னாடி முடிவு எடுத்துடணும். எந்த நிமிஷத்திலிருந்து நோன்பு வைக்கணுமோ அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி நோன்பு வைக்கிறேங்கிற முடிவு ஒருத்தனுக்கு இருக்கணும். இவன் அதை கடந்த பிறகு என்ன செய்யறான், சுபு நான் தொழுதுட்டு பாக்குறான், வயிற்றோலி நல்லா தானே இருக்குது, ஒன்னும் நம்ம சாப்பிடவும் இல்லையில, நோம்பலையா இருந்துக்கிறோங்கிறான். இதான் நீயத்து இல்லைன்னு அர்த்தம். இவனுக்கு நீயத்து கிடையாது. ஏன்? இவன் இப்பதான் நோம்பை பத்தி நினைக்கிறான். முதல்ல நினைச்சது இல்லன்னு நினைச்சான். நோம்பு வைக்கிறது இல்லன்னு நினைச்ச ஒருத்தன் இருக்குன்னு நினைக்கிறது இருக்க, அது நோம்பு டைம் கடந்த பிறகு நினைக்கிறான். இது நோம்பாக ஆகாது. அவ்வளவுதான் நீயத்துங்கிறது. தொழுகைக்கு உள்ள நீயத்தை எடுத்துக்கிறங்க. தொழுகைக்கும் போது ஒழு செய்றீங்க, ஒழுகு நீயத்து வேணும்ல. நீயத்தை நான் தொழுகைக்கா ஒழு செய்கிறேன், வேற இடத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க, எதுக்கு பைப்பை திறக்கிறேன்? ஒழு செய்யும் பொழுது தொழுகைக்கா ஒழு செய்யறது நினைக்கிறது தானே நீயத்து, வாயில சொல்றதா நீயத்து? அதான் நீயத்து. ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டா, வெளியே இறங்குறான், மழை பெய்யுது பயங்கரமா, உடம்பு நனைஞ்சு போச்சு போன பிளேசர் நுழைஞ்சிட்டான். இப்ப நான் எல்லாம் நனைஞ்சு போச்சேன்னு சொல்லலாம்னு சொல்ல முடியாது. ஏன்? எல்லா உறுப்பும் கழுவப்பட்டுருச்சு. இவன் ஒழு பத்தி நினைக்கலவன். இந்த கழுவு தலையில மழை பெய்யும் போது நம்ம ஒழு செய்யறோம் நினைச்சாவன், மழை பெய்யுது தப்பிச்சு ஓடுறோம்னு ஓடுறான். முகமும் கழுவப்பட்டுருச்சு, கையும் கழுவப்பட்டுருச்சு, தலைக்கு மசகுக்கு பதிலா தலையை கழுவி விட்டுருச்சு, காலும் கழுவி போச்சு. அப்ப எல்லாம் சுத்தமா உள்ள பள்ளிக்குள்ள வந்தான்னு சொன்னா இவன் ஒழு செய்யணும். ஏன் செய்யணும்? இவன் நினைந்தது கழுவுன செயல் நடந்தாலும் இவனுடைய மனசில் என்ன இல்ல, ஒழு செய்யறவங்க நீயத்து இல்லை, எண்ணம் இல்லை. இது என்ன? இதான் எண்ணம்ங்கிறது. அப்ப எண்ணம் தான் அவசியம் வரும் பொழுது தினம் போய் நினைக்கிறது. உங்களுக்கு நீங்க நினைக்காட்டாலும் நீங்க நினைச்சிருவீங்க, அவ்வளவுதான். சரியா? அது ஒரு விஷயம்.